Hey all, welcome to GDV's Kitchen. First time நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு கைப்பிடி புதினா, ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் நான். அண்ட் இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் ஒரு 7 வரமிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம எப்படி இதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியிறப்பயே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம், உளுத்தம் பருப்பு. இது கூடவே 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இதை. இப்போ இதை வந்து நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன சைஸில் இருந்ததுன்னா 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதை வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பல் பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அதே மாதிரி வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 7 வரமிளகா வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி இல்லைன்னா அதிகப்படுத்திக்கலாம். இப்போ மிளகாவே இதோடு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதையும் நான் வந்து இந்த ஆனியன் அண்டு வரமிளகாவோடு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி அண்ட் புதினா 2யுமே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து புதினா கொத்தமல்லி வாடுற மாதிரி இருந்தால் சடனாக இந்த சட்னி செஞ்சிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ 2யும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும், தோல் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். கம்மியாக போட்டால் போதும், அந்தளவுக்கு போட்டால் மட்டும் போதும். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா சட்னி மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இந்த சட்னி வந்து தோசை, இட்லி, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி கூட அண்ட் ஆல்சோ ப்ரெட்டுக்கும் நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.